தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். எல்லாருக்கும் வணக்கம். நாங்க நாமக்கல்ல விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அல்ல 7 மணில இருந்து இங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா தளபதியை பார்க்கணும் தான் இருக்கோம். 2026ல கண்டிப்பா தளபதி தான் ஆட்சி அமைப்பாரு. நாமக்கல்ல கொங்கு மண்டலம் ஃபுல்லாவே அவருக்கு தான் எல்லாரும் ஓட்டு போவாங்க நம்புறோம். கண்டிப்பா மக்கள் ஓட்டும் பெண்கள் ஓட்டும் அவருக்கு தான் கண்டிப்பா உண்டு. விஜய் தான் வருவாரு. பாப்பாலாம் கூட காலையில எழுந்திருச்சு வாங்கம்மா விஜய் பார்க்க போலான்ட்டு அவளே கிளம்பி இருக்கிறா. வேற என்ன சொல்லுங்க? தமிழ்நாட்டுல என்ன மாதிரி மாற்றத்தை கொண்டு வருவாங்க? கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும். இந்த ஆட்சியில எப்படி போயிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் அவங்களுக்கே தெரியும். விஜய் வந்தாருன்னா அடுத்த மாற்றத்தை மட்டும் பாருங்க எல்லாரும். என் பேர் சிவன். நாங்க குளித்தலையில இருந்து வரோம். விஜய் பாக்குறதுக்காண்டி நாமக்கல் வந்திருக்கோம். விஜய்னா அப்பையில இருந்து ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும். எங்க பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். மெயினா எங்க பாப்பா அவரை பாக்கணுங்கிறதுக்காண்டி தான் வந்தோம். அவர் வந்தா ஊழல் இல்லாத அரசியல் நடக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் நாங்க அவரை பார்க்க வந்திருக்கோம். இப்பெல்லாம் எதுக்கு எடுத்தாலுமே பணம் கேட்கறாங்க, எங்க போனாலும் பணம் கேட்கறாங்க. ஏதோ அவர் வந்தா ஒரு மாற்றம் கிடைக்கும் நாங்க நம்பி வந்திருக்கோம். விஜய்க்காக தான் வந்திருக்கோம். என் பேர் அஜித் குமார். நான் சின்ன வயசுல இருந்து ரசிகர் தான். அவரு இந்த மாதிரி ஒரு இந்த முதல்வரா வர்றதே நாங்க பெரிய விஷயமா பாக்குறோம். எதுக்கு இந்த டிசிஷன் எடுத்தாருன்னு தெரியல. பட் ஆனா மக்களுக்கு கொஞ்சம் நல்லது பண்ணா இன்னும் கொஞ்சம் நாங்க நல்லதா நினைப்போம். அதே மாதிரி பெண்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு ஒரு குரல் கொடுத்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இப்ப பாலியல் ரீதியா துன்புடுறாங்க. அதுக்கான சரியான டெசிஷன் கிடைக்கிறது இல்ல. ஒரு 10 நாள் பேசுறாங்க, 20 நாள் பேசுறாங்க, அதுக்கு மேல பேசுறது கிடையாது. அதனுடைய ரிசல்ட் என்ன வருதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. பட் இவர் இவருடைய ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காக அவர் வந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். நாங்க நாமக்கல்ல இவ்வளவு கூட்டத்தை நாங்க பார்த்ததே கிடையாது. எந்த கட்சிக்கும் இவ்வளவு ஒரு அங்கீகாரமும் கிடைச்சது கிடையாது. பட் இவருக்காக இவ்வளவு மக்கள் கூடி இருக்கிறாங்க. அதனால அவர் வந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவருடைய நாங்க என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா பெண்கள் பாதுகாப்புக்காக அவர் ஏதாவது செஞ்சா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஜெனிஃபர் அவர் மக்களுக்கு நல்லது பண்ணுன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இப்போ நாமக்கல் மக்கள் எல்லாமே அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் தான் இவ்வளவு க்ரௌட் வந்திருக்கு. சோ அவரு நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷனுக்கு ஜெயிச்சிருவாருன்னு தான் நம்பிதான். அவர் நிறைய நல்லது பண்ணுவாரு மக்களுக்கு. அவரு அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு தான் இருந்தாரு. அப்புறம் ஆட்சிக்கு பவர் அவர் கையில இருந்து அவர் தான் மக்களுக்கு நல்லா செய்வாரு. ஸ்ரீலேனா